யமுனை நதியை சுத்தப்படுத்தப் போவதாக 5 ஆண்டுகளுக்கு முன்னர் வாக்குறுதி அளித்த அரவிந்த் கெஜ்ரிவால் அதை ஏன் நிறைவேற்றவில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். யமுனை நதியில் ஹரியானா அரசு விஷம் கலப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பேசுபொருளாகி வருகிறது. இந்நிலையில் ஹரியானா முதலமைச்சர் யமுனை நதியில் தண்ணீர் எடுத்து பருகிய வீடியோ புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் கெஜ்ரிவாலுக்கு கேள்வி எழுப்பிய ராகுல், அவர் எப்பொழுது யமுனை நதியில் நீராடப் போகிறார் என்று வினவியுள்ளார். டெல்லியில் கடுமையான குளிர் நிலவுகிறது. கடந்த 56 நாட்களில் 474 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் சாலையில் தங்கி இருப்பவர்களுக்கு குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கம்பளி போர்வையோ பாதுகாப்பான தங்கும் இடங்களோ இல்லாத காரணத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை செய்து வருகிறது. டெல்லி அரசு அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.